வெல்கம் டு தமிழ்நாடு ஸ்லேட் பென்சில் அண்ட் கிளேஸ்ல யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா 1 2 3 4 5 6 7 7 ஐட்டம் வச்சுருக்கிறாங்க. 7 ஐட்டம் என்ன ஐட்டம் அப்படின்னாக்கா பவுடர். அவங்க பவுடர் ஐட்டம் வச்சுருக்கிறாங்க. என்ன பவுடர் அப்படிங்கிறது பெயர் எழுதியே வச்சுருக்கிறாங்க மேடம். நக்குமத்து இருக்கு இல்லைங்களா, அதில் உள்ள பவுடர், நான் ரோஸ்டட் பவுடர். இதுதான் நான் ரோஸ்டட். அந்த சங்க்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த சங்க்ஸில் உள்ள பவுடர் தான் இது. கையில் எடுத்து காமிக்கிறாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் ரோஸ்டட் பவுடர், நக்குமத்தில் உள்ள நான் ரோஸ்டட் வெரைட்டியில் உள்ள பவுடர். எப்பயும் சொல்கிறபடி தான், நீங்கள் வாங்கணும் இல்லை இது சம்மந்தமாக எதுவும் கேட்டுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 90 25 36 50 75, அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். சொல்கிறதுக்குள்ளே ரெண்டாவது இதில் கையை வச்சுட்டாங்க. ரெண்டாவது என்னது ஆஃப் ரோஸ்டடாக தான் இருக்கணும். ஏன்னா நான் ரோஸ்டடுக்கு அப்புறம் ஹாஃப் ரோஸ்டட் அந்த வச்சுருக்காங்களா, ஹாஃப் ரோஸ்டட். இது எல்லாமே பவுடர், நான் ரோஸ்டட் பவுடர், ஆஃப் ரோஸ்டட் பவுடர், நக்குமத் ஐட்டத்தில் உள்ளது. அடுத்தது என்ன பவுடர் அவைலபிள் இருக்குது? ஃபுல் ரோஸ்டட் நக்குமத், நான் ரோஸ்டட், ஹாஃப் ரோஸ்டட், ஃபுல் ரோஸ்டட். இந்த பவுடரை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். பாருங்கள், இது வந்து ஃபுல் ரோஸ்டடுங்கனால எல்லாம் கருப்பாயிருச்சு. உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது அவங்களுக்கு. இது ஆஃப் ரோஸ்டட், இது ஃபுல் ரோஸ்டட். நான் ரோஸ்டட் வந்து அப்படி ப்ளூ கலரில் நார்மலாக இருக்கும் உங்களுக்கு. ஃபுல் ரோஸ்டட் நக்குமத் பவுடர். அடுத்தது என்ன வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்த பவுடர் பிளாக் ஹாலில் உள்ள பவுடர். அதாவது நான் சொல்லேன் இல்லையா, எல்லா சங்க்ஸ் எல்லாமே தனித்தனியான அதனுடைய தன்மை தனியாக தான் இருக்கும். அதனுடைய வாசங்கள் தனி, ஒவ்வொரு நக்குமத்துக்கும் ஒவ்வொரு தனி வாசம் உண்டு. ஒன்று வித்தியாசமானது. அது வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். பிளாக் ஹால் பவுடர் எப்படி இருக்குது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த வித்தியாசம் வந்து இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இதுதான் சங்க்ஸ்லேயும் இதே வித்தியாசம் தான் தெரியும். சாதாரணமாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் கூர்ந்து இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். அடுத்தது பட்டர் கிரே நான் ரோஸ்டட். தெரியும், பட்டர் கிரே நான் ரோஸ்டட் அந்த ஜவ்வு மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அதில் உள்ள பவுடர். இது சம்மந்தமாக நீங்கள் வாங்கணும், ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 90 25 36 50 75, அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். பட்டர் கிரே நான் ரோஸ்டட் இது எப்படி இருக்குது? அந்த கலர் வச்சே நம்ம வித்தியாசம் கண்டுபிடிச்சிக்கிடலாம். ஒன்றுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை உண்டு, அதுதான் நான் சொல்கிறது. அடுத்தது பட்டர் கிரே ரோஸ்டட் நக்குமத். பட்டர் கிரே ரோஸ்டடில் உள்ள பவுடர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பட்டர் கிரே ரோஸ்டடில் உள்ள பவுடர்னால் அந்த பவுடரை அப்படியே மாவு மாதிரி இருக்காது. அந்த இதில் உள்ளதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். எப்படி இருக்கு? பட்டர் கிரே ரோஸ்டட். இது வந்து மிக்சட் பவுடர். அதாவது எல்லா ஐட்டத்தில் உள்ள பவுடரும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்ந்ததுனால அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி வர்ற ஐட்டம். இதில் நான் ரோஸ்டட், ஆஃப் ரோஸ்டட், ஃபுல் ரோஸ்டட், பட்டர் கிரே நான் ரோஸ்டட், பட்டர் எல்லா ஐட்டமும் மிக்ஸ் ஆகி இருக்கும் அந்த பவுடரில். அதுதான் இந்த பவுடர். நிறைய பேர் கேட்பாங்க பவுடர் வச்சுருக்கீங்களான்னு கேட்பாங்க. நக்குமத் பவுடர் அவங்க ஒரு சில இது ஃப்ளேவர் கேட்பாங்க, அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் இருக்கான்னு கேட்பாங்க. அது இருக்காது. நம்மக்கிட்ட என்ன ஃப்ளேவர் இருக்கோ அதை நம்ம காமிக்கிறோம் உங்களுக்கு. நக்குமத் பவுடர் இது எல்லாமே. நக்குமத் வாங்குறவங்க எல்லாருமே இந்த இதை பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.